ஹை ஃப்ரெண்ட்ஸ், ரயில்வே துறையைச் சேர்ந்த ஆர்விஎன்எல் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, ரெகுலர் பேசிஸ்க்கு வந்து வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்னென்ன போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிஎம் ஐடி, டிஜிஎம் எஸ்என்டி, மேனேஜர் இ2, டெப்யூட்டி மேனேஜர் இ1 அப்படின்னு சொல்லிட்டு எஸ்என்டி டிபார்ட்மெண்ட் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 40,000லேருந்து 70,000 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து மாறுது. ஓகேங்களா, நீங்கள் டேபிளில் கிளியராக செக் பண்ணிக்கலாம். வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 12 வேகன்சி கிட்ட சொல்லியிருக்காங்க, அந்த 4 கேட்டகரிக்கும் சேர்த்து. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் வந்து எங்கே வேணாலும் போஸ்டிங் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி எலிஜிபிலிட்டி கிரிட்டேரியா, அதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது தேவைப்படுதா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் எல்லாமே அன்னச்சர் 1 இருக்குது, நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2025 அதுதான் வந்து கட் ஆஃப் டேட்டு. இதன்படி தான் எல்லாமே கால்குலேட் பண்ணுவாங்க. ரெனிமிரேஷனுமே அன்னச்சர் 1 இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு அப்படி இல்லைனா இன்டர்வியூ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆர்விஎன்எல் நிறுவனம் தான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஸோ அங்கே அந்த கார்ப்பரேட் ஆஃபீஸில் தான் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் இந்த இன்டர்வியூலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து சர்வீஸ் அக்ரிமெண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க, சர்வீஸ் பாண்டிங் பற்றி சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்னச்சர் 2 அன்னச்சர் 3ல வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்போர்ட்டேட் டாக்குமெண்ட்டை இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஸோ இந்த அட்ரஸ்க்கு வந்து அவங்க சொல்லியிருக்கிற அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும், சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசிங் டேட்டு நீங்கள் அனுப்புகிற அந்த அட்ரஸ் அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 13 ஆகஸ்ட் 2025. சரிங்களா, 13 ஆகஸ்ட் 2025 அன்றைக்கோ இல்லை அதுக்குள்ளேயே வந்து ரீச் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதையும் வந்து பார்த்துக்குங்க. சரிங்களா, அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். யூஆர் ஓபிசி கேட்டகரிக்கு 400 ரூபாய், எஸ்சி எஸ்டி இடபிள்யூஸ்க்கு வந்து இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிடி தான் எடுக்கணும். சரிங்களா, அதாவது ரெயில் விகாஸ் நிகாம் லிமிடெட் இந்த நேமில் பேயபிள் அட் நியூ டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேமில் வந்து நீங்கள் டிடி எடுக்கணும். டிடி எடுத்து அதை வந்து அதையுமே நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான கைட்லைன்ஸுமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டு, இன்டர்வியூ பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ட்ராவலிங் அலவன்ஸ்லாம் எதுவும் தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நோ ட்ராவலிங் எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட்டுக்கும் இன்டர்வியூக்கும் சரி, நீங்கள் உங்கள் ஓன் அரேஞ்ச்மெண்ட்லாம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டுக்கும் இன்டர்வியூக்கும் எந்த மாதிரி டாக்குமெண்ட்லாம் கொண்டு வரணும் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு அன்னச்சர் 1ல் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அப்பர் ஏஜ் லிமிட் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த டேபிள் கிளியராக பார்த்துக்குங்க. பிஇ பிடெக் முடித்தவங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடித்தவங்க சொல்லிட்டு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறுது. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இங்கே இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு தேவையான டாக்குமெண்ட் இன்க்ளூட் பண்ணணும். செக்லிஸ்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக டாக்குமெண்ட்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு அங்கே சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிடணும், ட்ராப் பண்ணிடணும். சரிங்களா, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்விஎன்எல் நிறுவனம் அறிவிச்சிருந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கான முக்கியமான விவரங்கள். அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி தெளிவாக பார்த்துக்குங்க. பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாம் மீட் ஆச்சுன்னா ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். தேங்க்யூ.